ஒன்றிய பிஜேபி அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கும் நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானதால் மீண்டும் மறுதேர்வு என்கிற நிலைமை ஏற்பட்டு அதனால் நாடு முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ராஜினாமா செய்யவில்லை என்று சொன்னால் பிரதமர் மோடி அவர்கள் தர்மேந்திர பிரதானை மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் கொடூரமான தாக்குதலை நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையிலே இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இரவு முழுக்க விழித்தெழு, நாடே விழித்தெழு என்கிற முழக்கத்தோடு இரவு முழுக்க போராட்டத்தை அமைதியாக நடத்துவது என்கிற அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் இரவு 10 மணி வரை இந்த போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்து காவல்துறை உயரதிகாரிகளும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இத்தகைய இரவு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இத்தகைய பிரச்சனைகள் என்பது எழவில்லை. விழுப்புரம் நகரத்தில் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அமைதியான முறையில் போராட்டத்திற்கு ஒன்று கூடிய தலைவர்களை, ஊழியர்களை கடுமையான முறையில் தாக்கி அராஜகமான முறையில் அனைவரையும் கைது செய்து இப்போது மண்டலத்திலே வைத்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மட்டும் தமிழ்நாடு காவல்துறைக்கு அப்பாற்பட்டு தனித்து செயல்படுகிறதா, தனித்து அதிகாரம் பெற்றிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே இத்தகைய அராஜகமான நடவடிக்கைக்கு காரணமான விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். கைது செய்யப்பட்ட அனைவரும் இந்த மைதானத்திற்கு வந்து மீண்டும் போராட்டம், ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி 10 மணி வரை இந்த போராட்டம் இங்கே நடைபெறும். மண்டபத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட அனைவரும் இங்கே வர வேண்டும். 10 மணி வரை போராட்டம் நடைபெறும். அதை தவிர வேறு எந்த விதமான கோரிக்கையும் எங்களுக்கு இல்லை. ஆகவே மாவட்ட காவல்துறையினுடைய உயரதிகாரிகளுடைய பேச்சுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் அத்துமீறி நடந்து கொண்டால் எங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். ஆகவே கைது செய்யப்பட்ட அனைவரும் உடனடியாக இந்த மைதானத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது காவல்துறையினுடைய பொறுப்பு என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.